இருக்கிற நிலைமையில உனக்குன்னு யாராவது ஆதரவு வேணும். வீட்டு செலவுக்கே நீ வலையில அடகு வைக்கிறேங்கிற. யாரோட உதவியும் இல்லாம நீயும் கிருஷ்ணும் தனியா இருக்க கூடாது. அதனாலதான் அவங்கள வர வச்சிருக்கேன். அது எப்படி கரெக்டா நான் சொன்னதையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்புறம் பேசிக்கிறேன். வா வாங்க. எப்படி நல்லா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கல்யாணி, உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியுமா? உங்க அம்மா சொன்னாங்க. உனக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைச்சு நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சோம். ஆனா இப்ப டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன்னு கஷ்டமா இருக்குமா? நீ எதை பத்தியும் கவலைப்படாதமா. உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. உனக்கும் கிருஷிக்கும் நாங்க இருக்கோம். உனக்கு எங்க மேல கோவம் இருக்கலாம், அது நியாயம்தான். நாங்க செஞ்ச தப்பு அப்படி. அதனாலதான் இப்ப வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லாம இருக்கோம். இல்ல, கண்டிப்பா கடவுள் உங்களுக்குன்னு ஒரு நல்லது பண்ணுவாரு. இப்ப எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சொந்தம் நீங்க தான். எங்களுக்குன்னு அடுத்து இருக்கிற வாரிசு கிருஷ் தான். எப்பவுமே உங்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போம். கல்யாணி, உன்னோட டைவர்ஸ் கேஸ் விஷயத்துல நாங்க எதுவும் தலையிட விரும்பல. நீ புத்திசாலி பொண்ணு. தனியாவே இவ்வளவு தூரம் வந்திருக்க. என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும். நாங்க இப்ப வந்ததுக்கு முக்கியமான காரணம், எங்க சொத்துல என் தம்பிக்கான பங்க உங்களுக்கு கொடுக்க தான் வந்திருக்கோம். இல்ல, அதெல்லாம் எதுக்கு? நாங்க ஒன்னும் உதவியா செய்யலாமா. நியாயப்படி அந்த பங்கு உனக்கும் பிள்ளைக்கும் தான் சேரணும். இவர் தம்பி இல்லன்றதுக்காக அந்த சொத்தையை நாங்க எடுத்துக்க விரும்பல. செஞ்ச பாவமே போதும். அவனுக்கு சேர வேண்டிய பங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. நீங்களும் கிருஷ்ணும் எங்களோட வந்து இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. இல்லனா நாங்களும் இந்த ஊருக்கு வந்து உங்களோட இருக்கணும்னு தான் விருப்பப்படுறோம். கிருஷ்ண அடிக்கடி பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு. நீ சரின்னு சொன்னா என் தம்பிக்கு சேர வேண்டிய பங்க உன் பேர்ல எழுதுறதுக்கு நாங்க ரெடி பண்ணுவோம். நீங்க இவ்ளோ கேர் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா எனக்கு எதுவுமே வேண்டாம். கல்யாணி, நீ கோவத்துல எதுவும் இல்லைங்க. நான் எதுவுமே கோவத்துல சொல்லல. இப்ப என் கவனம் முழுக்க என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுல தான் இருக்கு. நான் ஹஸ்பண்டை விட்டு பிரிய மாட்டேன். டைவர்ஸ் கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னால உங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாது. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். சரி கல்யாணி, நாங்க உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. உன் மனநலம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு புரியுது. ஆனா உனக்கு எப்ப எந்த உதவி தேவைப்பட்டாலும் எங்களை கேட்கலாம். எதுவா இருந்தாலும் நாங்க செய்ய ரெடியா இருக்கோம். கிருஷ் எங்க குடும்பத்தோட வாரிசுமா. அவ எதிர்காலம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க. நீங்க இப்படி சொல்றதே எனக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது. கஷ்ட காலத்துலயும் இந்த மாதிரி நல்லது நடக்கிறப்போ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். இருங்க, இருந்து சாப்பிட்டு போலாமே. இருங்க. இல்லம்மா, வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிம்மா, சாப்பிட்டே போறோம். இருங்க, நான் வந்துடுறேன். வா பேஷ். பேஷ். வீட்டுக்கு வரியா? கல்யாணி, கிருஷோட அப்பாக்கு சேர வேண்டிய பங்கு தானே உனக்கு தரேன்னு சொல்றாங்க. நீ வேற கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்க. இப்ப அவன் மூலமா பணம் வந்து அது உனக்கு உதவியா இருக்கும்ல. எத்தனை நாளைக்கு நம்ம நகையை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியும்? ஏன் நீ வேணான்னு சொன்ன? இதெல்லாம் உனக்கு புரியாதுமா. நான் மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். சரிடி, அதுக்கும் நீ சொத்து வேணான்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு. மனோஜோட கோவமே எனக்கு முதல் கல்யாணம் ஆனதையும் ஒரு குழந்தை இருக்குங்கிறதையும் மறைச்சதுதான். அதுதான் அவன் மனசுல கோவமா இருக்கு. நான் திரும்பவும் அந்த குடும்பத்தோட பழகுறேன்னு தெரிஞ்சா மனோஜோட கோவம் அதிகமா தான் ஆகும். சரி, நீ இப்ப செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? எனக்கு இப்ப அவங்க கொடுக்குற சொத்தை விட மனோஜ் தான் முக்கியம். நீ என் கல்யாண விஷயத்துல அவசரப்பட்ட மாதிரி இதுலயும் எதுவுமே பண்ணிடாத. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சமைக்கிற வேலையை பார்க்கலாம். என்னம்மா? இப்பதாண்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப நாளா இந்த வீட்டோட பத்திரம் பேங்க்ல இருந்தது. இன்னைக்கு தான் அதை எடுக்க முடிஞ்சது. இந்த பத்திரத்தை ஒரு ரூம்லயே வச்சுக்க. உங்க ரூம்லயே வச்சுக்க வேண்டியதானம்மா? டேய், ஏ ரூம்ல இருந்து உங்க அப்பா பாத்துருவாரு. இது யாருக்கு தெரிய வேண்டாம், இங்கேயே வச்சுக்கோ. நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டே நாம பயந்து வச்சுக்க வேண்டியதா இருக்கு. திரும்பவும் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷம் கூட பட முடியல. டேய், இன்னும் நம்ம கடனை அடைக்கல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடனை மாத்தி இருக்கோம், அவ்வளவுதான். பைனான்சியர் கிட்ட இந்த வீட்டு பத்திரம் மறுபடியும் அடமானமா தான் போகுது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, இத பத்திரமா உள்ள வை. என்னடாச்சு? நீத்தோட பேசுனியா? ஆமாண்டா, அதை ஷெட்டுக்கு வச்சு பேசிட்டு தான் வர்றோம். என்னடா சொன்னாங்க? ஏன்டா, அது ஒரு ஹோட்டலுக்கு ஓனரு, நல்லா படிச்ச பொண்ணு, அறிவு இருக்குன்னு பார்த்தா மரகண்ட மாதிரியே பேசிட்டு இருக்கா. அப்படி என்னதான்டா சொன்னாங்க? டேய், அதை ஷெட்டுக்கு வர வச்சு பேச ஆரம்பிச்சா. நானும் சேர போறது இல்லனாலும் நான் அவரை லவ் பண்றத மாத்திக்க மாட்டேன். I love him. I will always love him. அவ்வளவு புத்தி சொல்றேன்டா. அதை எதையுமே காதுல வாங்காத மாதிரி பேசுதுடா. அவ ஏதோ ஒரு முடிவோட தான் ரவி இருக்கா. நல்லா தான் இருந்தாங்க. நீ திடீர்னு ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. சுத்திக்கிட்டு நீங்க பேசிட்டீங்களா?
இல்ல நீ ஏன்டா போய் பார்த்து பேச வேண்டியதாண்டா. அவ கண்டிப்பா என் மேல கோவத்துல தான் இருப்பா. இந்த நிலைமையில அவட்ட நான் என்ன பேசுறதுனே தெரியல. நான் என்ன சொன்னாலும் அவ கேட்கவும் மாட்டா. அதான் கால் பண்ணாமலே இருக்கேன். ஸ்ருதி உங்களுக்கு கால் பண்ணலையா? இல்ல நீ அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. நான் போனே எடுக்கல. ஏய் லூசடா நீ, ஒழுங்கா போன் எடுத்து பேச வேண்டியதானே. அப்புறம் உன் மேல தப்பு இருக்குன்னு ஆயிடும்ல. பலபூர்ல வேற அங்க போய் என்ன சொல்லி வச்சிருக்குன்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் இருக்காதடா. அவங்க ஃபோன் பண்ணாங்க, தயவுசெய்து எடுத்து பேசுறா. டேய் அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி இப்ப நான் என்னன்றா பேசுவேன்? வீட்ல யாரும் இல்லையா? வாங்க சமந்தி, வாங்க. வாங்க ஆண்டி. ரைட்டு, இல்லைங்க வீடு தேடியே வந்துருச்சு. வாங்க ஆண்டி. வாங்க வா, வாங்க வந்து உட்காரு. நான் ஒன்னும் உட்கார்ந்து சாப்பிட்டு போக வரல. ஏன் சமந்தி இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்க சம்மந்தி இங்க வரல. அப்படி வரக்கூடிய கௌரவத்தை உங்க குடும்பம் எனக்கு தரல. இப்ப நீங்க கோவப்படுற அளவுக்கு என்ன ஆச்சு சமந்தி? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உங்களெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நினைச்சேன் பாருங்க. எதுக்கு அப்பா அம்மா வந்து கத்திட்டு இருக்கீங்க? எது வந்தா கொஞ்சம் மரியாதை பேசுங்க. அந்த மரியாதை முதல்ல இவங்க கொடுக்கணும். அப்படி என்னமா நாங்க மரியாதை கொடுத்தல உங்களுக்கு பண்ணிட்டோம். இதுக்கு மேல இன்னும் என்ன பண்ணணும்? என் பொண்ணு இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்வான்னு நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்க. நான் இல்லன்னு சொல்லியே. இதான் என் பொண்ணு சந்தோஷமா வாழறதா? அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. ஐயோ சமந்தி, நாங்க எதுக்கு உங்க பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பணும்? அப்புறம் எதுக்கு அவ எங்க வீட்ல வந்து கோவமா உட்காந்துருக்கா? ஸ்ருதி என்ன சொன்னா? அவ என்னைக்கு என்கிட்ட இந்த வீட்டுல நடக்கிற விஷயத்த சொல்லியிருக்கா? எதுவும் பேசாம அவ ரூமுக்குள்ள போய் கதவு மூடிட்டா. நானும் அவரும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம். அவ எங்ககிட்ட பேசவும் மாட்டேங்கிறா, கதவை திறக்கவும் மாட்டேங்கிறா. கண்டிப்பா இங்கதான் ஏதோ நடந்திருக்கு. வாழ வந்த பொண்ணு இப்படி விரட்டி விட்டுருக்கீங்க. இத பாருங்கம்மா, உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிறது நீங்க சொல்லிதான் இப்ப எங்களுக்கு தெரியும். சும்மா நடிக்காதீங்க. உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்? மாப்பிள, உங்களை நம்பிதான் என் பொண்ணை அனுப்பி வச்சேன். அவளை என்ன பண்ணீங்க? ஆண்டி இங்க யாரும் எதுவுமே பண்ணல. அப்புறம் எதுக்கு அவ எங்க வீட்ல வந்து கோவமா உட்கார்ந்திருக்கா? ரவி, எதுக்கு சுருதி வீட்டை விட்டு போனா? பாருங்க, என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கே தெரியல. இந்த லட்சணத்துல தான் உங்க வீடே இருக்கு. பொண்ண வாழ அனுப்புனா அவளை ஒழுங்கா பாத்துக்க கூட மாட்டீங்களா? இன்னும் கூட உங்க பையனை தான் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? என் அப்பாட்ட இப்படி குரல் வஸ்திரம் எல்லாம் வேணாம். முதல்ல என்ன நடந்துச்சு தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பார்த்து பேசுங்க சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்க வந்தா என்னைய மிரட்டுறீங்களா? யாரையும் மிரட்டலங்க. மாமா கிட்ட மரியாதை இல்லாம பேசாதீங்கன்னு தான் சொல்றோம். என் பொண்ணு வாழ்க்கை நினைச்சு நான் பயந்து வந்திருக்கேன். அவளை கொடுமைப்படுத்தி அனுப்பிட்டீங்கல்ல. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துடலப்பா. தேவையில்லாம எந்த பர்சனல் விஷயத்திலேயே என் பையனாவே இருந்தாலும் தலையிடுறதில்லை. எனக்கு தெரிஞ்சு ரவி உங்க பொண்ணை நல்லா தான் பாத்துக்கிறான். கொடுமை ஒன்றும் படுத்தல. வந்த பொண்ணுங்க வேணா என் பசங்களை கொடுமைப்படுத்திருக்கலாம். ஆனா என் பசங்க அப்படி எல்லாம் இல்லைங்க. ரவி வா. ஏடா, அந்த நீட்டு விஷயத்துல தான் சுருதி உன்னை விட்டு போயிட்டாளா? ஆமாப்பா. அதான் பேசிக்கலான்னு சொன்னேன். அதுக்குள்ள என்ன? இல்லப்பா, அது வந்து நான் சொல்றேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறிடுச்சு. எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? Because I'm in love with you, Ravi. இப்ப பிரச்சனை ரவிக்கும் பழகுறதும் இல்லப்பா. அந்த ஓனர் பொண்ணு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. அப்பவே நினைச்சேன் அந்த பொண்ணால தான் ஸ்ருதி லைஃப்ல பிரச்சனை வரும்னு. ஸ்ருதி கிட்டயும் படிச்சு சொன்னேன். எங்க அவ கேட்டா? மாப்பிள, என் பொண்ணுக்கு துரோகம் பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல ஆண்டி. என்ன இல்ல? மாப்பிள்ளைங்கிற மரியாதை எல்லாம் ஓரளவுக்கு தான். என் பொண்ணை ஏமாத்த நினைச்சீங்க, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஆண்டி சொல்றத புரிஞ்சுக்காம நீங்களும் ஸ்ருதி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. நூலை போல சேலடா ரவி. ஆண்டி நீத்து இப்படி பண்ணுவாங்க நானும் எதிர்பார்க்கல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல. அது எப்படி உங்களுக்கு எதுவும் தெரியாம இந்த அளவுக்கு போவா? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ரவி மேல எந்த தப்பும் இல்ல. அவ ஸ்ருதியை நல்லா தான் பாத்துக்கறான். அந்த லூசு நீத்து ரவியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கு. அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? என் பசங்களை நான் நேர்மையா ஒழுக்கமா தான் வளர்த்திருக்கேன். பார்க்க அழகா இருக்கானுங்க, கொத்திட்டு போக பாக்குறானுங்க. பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா உங்க பையன் இடம் கொடுத்ததுனால தானே வருது. அது உங்க பையன் தப்பு தானே? என் பொண்ணு அத்தனை தடவை வேலையை விட்டு வான்னு சொன்னா கேட்டாரு அவரு? அது இவன் வேணாமா? அவன் வேலையில சரியா தான் இருக்கான். ஆனா அந்த நீத்து பொண்ணு தான் ஏன் இப்படி பண்ணுதுன்னு எங்களுக்கு புரியல. அந்த பொண்ணு லவ்வெல்லாம் ஒன்றும் பண்ணல. இதெல்லாம் ஒரு பிசினஸ் போடி தான். ஸ்ருதி அவனுக்கு எதிராக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கால, அதான் பர்சனல் லைஃப்ல இப்படி குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அது ஒரு அரமண்டல்பா. ரவியை நான் லவ் பண்றேன், ஆனா ரவி என்ன லவ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி சுத்திட்டு இருக்குப்பா. அப்போ அந்த பொண்ணு கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. சுருதி கிட்ட தான் பேசணும். என் பொண்ணு கிட்ட பேசி ஏமாத்த பாக்குறீங்களா? யாரையும் ஏமாத்தலமா. எங்க பையனை நாங்க ஒழுக்கமா தான் வளர்த்தி இருக்கிறோம். அவன் எந்த தப்பும் பண்ணல. ரவி தப்பு பண்ணானா உங்க பொண்ணு கூட நம்ப மாட்டான். என்ன ரவி அவ பேச்ச கேட்கறன்னு கோபத்துல இருக்கிறா, அவ்வளவுதான். மாமா, நீங்க சொல்ற மாதிரி ஸ்ருதி கிட்ட தான் பேசி புரிய வைக்கணும். அவ தான் கதவை திறக்க மாட்டேங்கிறாளே. நான் வந்து பேசுறேன் ஆண்டி. ஏய், நீ என்ன பெரிய மனுஷியா அவங்க வீட்ல போய் பேசுறதுக்கு?
அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. எனக்கு ஸ்ருதியை பத்தி நல்லா தெரியும். என் பேச்சுக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க. ஏன் நான் போய் பேசினா கேட்க மாட்டாளா? இந்த மாதிரி விஷயத்த நீங்க போய் பேசுறதை விட ஒரே வயசுல இருக்கிறவங்க போய் பேசினா கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு இத பத்தி பேசுறது தர்ம சங்கடமா இருக்கும்ல அத்தை. அப்ப எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியா? ஏமா இப்பதான் உங்களுக்கு 16 வயசா இருக்கா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கம்மா. அவதான் போய் பேசுறேன்னு சொல்றாள்ல. ரவி, இந்த பிரச்சனை இப்படியே விட்டா இன்னும் பெருசாயிட்டே தான் போகும். வாங்க நம்ம போய் ஸ்ருதியை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். சரி நீ இத பாருங்கம்மா, உங்க பொண்ணு வாழ்க்கையை யாரும் பங்கு போட முடியாது. ரவி அப்படி விட மாட்டான். எல்லாம் சரியாயிரும்.